ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இசேவையிலேருந்து 2 அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்புனா, அதாவது சமீப காலமாக இசேவை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பயோமெட்ரிக் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்த்தா லாகின் ஆகணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா பயோமெட்ரிக் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. எதன் காரணமாகனா, இப்போ உங்களுக்காக மக்களுக்கான முகாம் நடைபெற போது அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால சர்வீசஸ் இருக்குது. ஸோ லாகின் கரெக்டாக பயோமெட்ரிக் பண்ண முடியும் காரணத்துக்காக இப்போதைக்கு எல்லா இசேவை ஐடிக்குமே பயோமெட்ரிக் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 1 மந்த் தெரியும் நீங்கள் பயோமெட்ரிக் வைக்காமல் அப்படியே லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணுவாங்க. அப்போனிலேருந்து நீங்கள் திரும்ப பயோமெட்ரிக் எப்பயுமே வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ஃபஸ்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணினா பயோமெட்ரிக் தேவையில்ல. பட் விரைவில் கொண்டு வருவாங்க. செகண்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா இசேவையில் மெயின்டெனன்ஸ் அடிக்கடி நடக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நைட்டு 8 மணிலேருந்து நாளைக்கு காலை 8 மணி வரைக்கும் உங்களுக்கு இசேவைக்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க் போக போகுது. ஸோ இன்றைக்கி நைட் 8 மணிலேருந்து நாளைக்கு காலை 8 மணி வரைக்கும் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க்குனா முன்னாடி நீங்கள் முடிக்க பாருங்கள். ஸோ இதான் இசேவையில் 2 அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.